போய் பார்த்தேன், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. வேணா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, என்ன எதுவும் பார்த்துலான்னு சொன்னாங்க. அதான் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. டேய் சதீஷ், என்னடா ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கு? என்னக்கா சொல்கிற? ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்திருக்கா? அக்கா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையேக்கா. பதட்டப்படாது, ஏதாவது யோசிப்போம். உனக்கு எத்தனை நாளா காய்ச்சல் இருக்குன்னு சொன்ன? 2 நாளாக காய்ச்சல் இருக்கு. டேய் நீ போன வாரம் டாட்டா குத்துனேன்னு சொன்னல. அக்கா இங்கே பார்த்தியா டாட்டூ போட்டேன். அக்கா அது போட்டு 1 வாரம் ஆச்சுக்கா, அதுக்கு இப்போ காய்ச்சல் வர போகுது. டேய் காய்ச்சலை விடு, இப்போ உனக்கு ஹெச்ஐவி வந்தது காரணம் ஒருவேளை டாட்டோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னக்கா ஏதேதோ சொல்லி பயமுறுத்துற? டேய் புலம்பாதடா. முதல்ல நீ ஒரு இடத்துல டாட்டோ குத்த போற அப்படின்னா அந்த டாட்டோ குத்துற ஆளு டாட்டோ ஆர்டிஸ்ட் அப்படின்ற சர்டிபிகேட் வாங்கியிருக்காரா அப்படின்றத நீ செக் பண்ணணும்டா. அப்படி அவர் வாங்கலன்னு வையன், அவர் லோக்கல்ல கிடைக்கிற கலர்ஸ், லோக்கல்ல கிடைக்கிற ஊசி, இது எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு டாட்டோ குத்தி விட்டுருவாங்க. இப்படி பண்றதாலதான் டாட்டோ குத்தி நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்பெல்லாம் ஏற்படுறது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊசியே மாத்த மாட்டாங்க. இப்போ ஒரு ஆளு குத்திருக்காங்க அப்படின்னா அதே ஊசிய அடுத்து வர்றவங்களுக்கும் குத்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன தொற்றுலாம் இருந்துச்சோ அந்த தொற்றெல்லாம் இப்போ உனக்கு வந்துடும். எனக்கு என்னமோ இந்த ஹெச்ஐவி வந்தது ஏற்கனவே ஒரு ஆளுக்கு குத்துன ஊசியை மாத்தாம உனக்கு குத்துனாலதான் வந்து